இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியலை தான். அதை எப்படி சின்ன சின்ன டிப்ஸு சொல்ல போகிறேன். வெண்டைக்காவை வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி இல்லாமல் உலர விட்டுக்கணும். இந்த மாதிரி ஹோலாக இருக்கிற தட்டில் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் எல்லாம் தண்ணிலாம் வடிஞ்சிரும். இல்லை காட்டன் கிளாத்தை விரித்து வெண்டைக்காவை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காவை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன்னா 150 வெங்காயமாவது ஆட் பண்ணால் தான் வெண்டைக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வத்தல், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் வதக்கும் போது அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிளறி விட்டாலும் அந்த வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மை சீக்கிரம் போகாது. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு தான் நம்ம கிளறிக்கணும். இந்த வெண்டைக்காவை நம்ம வதக்கும் போது புளி சாறோ இல்லை எலுமிச்சப்பழ சாறோ விட்டோன்னா வழுவழுப்பு தன்மை சீக்கிரத்தில் குறையாது. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கும் போது சீக்கிரத்திலே வழுவழுப்பு தன்மை குறைஞ்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சிம்மில் போட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி மொறுமொறுன்னு இருக்கும் போது தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டெய்லி கூட செய்வீங்க.